அனைவருக்கும் வணக்கம். ஓம் மகா கணபதி பிரசன்ன, நமச்சிவாய பிரசன்ன. ஓம் நமோ நாராயண பிரசன்ன, ஸ்ரீ அபிராமி பிரசன்ன. சர்குருஜி குருவே சரணம். ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி பிரசன்ன. உலகமே மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக சில முக்கியமான விஷயங்களில், உலகத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வருகின்றன. சார்வரை வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து தன்னுடைய நீட்ச வீடான மகரத்திற்கு பெயர்ச்சார். ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பெயர்ச்சிகள் உண்டு. ஆனால் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய பெயர்ச்சிகள் சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. அதில் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது குரு பெயர்ச்சி. காலநிலைகளில் சென்ற குரு பெயர்ச்சியிலிருந்து சென்ற நவம்பர் மாதம் 2019 குரு பெயர்ச்சியிலிருந்து உலகத்தில் பல பெரிய இழப்புகள், பெரிய கஷ்டங்கள், பெரிய பிணிகள், மீள முடியாத பெரும் துயரங்களில் மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டார்கள். அதற்கு காரணம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்தில் குரு பெயர்ச்சார். ஆனால் சென்ற ஆண்டு நடந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உலகத்தில் நடந்த மாற்றங்கள் மிக அதிகம். என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய, தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உண்டான இரு அதிபதிகளும் ஒரே வீட்டில் கூடிவிட்டார்கள். உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல்களை மாற்றுவதற்காக, உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார நிலை கொண்டு உலகத்தில் பெரிய இழப்புகளை, பெரிய மீள முடியாத துயரங்களையும் மனவேதனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாகப்பட்ட இந்த 2019 நவம்பரில் இருந்து வருகின்ற 2020 நவம்பர் வரைக்குமே இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீள முடியாத துயரங்களுக்கு விடுதலையும், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஆட்சியிலும் மக்கள் மனநிலைகளிலும் மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த 2020 நவம்பர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு கட்டம். அப்படியாகப்பட்ட குரு பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, தமிழுக்கு ஐப்பசி 30ஆம் தேதி விடியற் காலை பொழுதுல 2:55க்கு பெயர்ச்சியாக பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு தனி பலன்களை கொடுப்பார். இதில் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. ஏன்னா உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்திலும் அதுதான் முதல் ராசி. அப்ப மேஷ ராசி என்று சொன்னாலே அந்த மேஷ ராசிக்காரர்கள் எதையும் போராடி வெல்லக்கூடியவர்களாக இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இது எவ்வளவு வரைக்கும் போகுது பார்ப்போம், எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுது பார்ப்போம், நம்மளால முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ண முடியுங்கிற ஒரு மனோ தைரியத்துக்குரியவர்கள். அதேமாரி
காரியவாதிகள் என்று சொல்லலாம். தன்னுடைய காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலைகளையும் தன்னை தாழ்த்தியும் உயர்த்தியும் போகக்கூடியவர்கள். இப்படியாகப்பட்ட மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்று சொன்னால், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார். ஜோதிடத்தில் ஒரு வாக்கே உண்டு, 10ல் குரு வர பதவிப்பார். அது 10ல் குரு அமர்ந்தால் பதவி பாழ் என்பது அர்த்தம் இல்லை. எல்லாரும் பதவி பாழாயிடும் அப்படி இல்லை. முன்பு செய்த வேலையை விட இப்போது அதிக வேலையை கொடுப்பார், அதிக சுமையை கொடுப்பார், அதிக உடல் உழைப்பை கொடுப்பார். முன்பு நடந்த விஷயங்களை இப்பொழுது மிகவும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பார். உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை சுறுசுறுப்பாக நடத்தி கொண்டே இருப்பார். அந்த உங்க மனதிற்குள் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தங்களை நீங்க எப்படி சமாளிச்சு மேல வரீங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோடைய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த சிக்கல்கள் கூட சனி பயிற்சி வரைக்குமா இருக்கும். சனி பயிற்சிக்கு மேல குருவும் சனியும் சேர்ந்து நல்லதை செய்வார்கள். 10ல் சனி அமர்வது, சனியை பொறுத்த வரைக்கும் அமர்ற இடம் யோகம், குருவை பொறுத்த வரைக்கும் அமர்ற இடம் பாழ். அப்ப 10ஆம் இடத்துல சனி அமர்றதுனால பதவிகள் தேடி வரும், தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். என்ன இதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்று சொன்னால், குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தாலோ இல்ல அதிக உடல் நோய்பட்டவர்கள் இருந்தார்களோ அவர்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது மிகவும் அவசியம். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். ஏன்னா குரு பகவானாகப்பட்டவர் 10ல் அமர்ந்து, குரு பகவானாகப்பட்டவர் சந்திரனுக்கு 10ல் அமர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியை பார்க்க. அப்ப ரிஷப ராசியில் அவருடைய பார்வை படுறதுனால கல்வி, வாக்கு, கேள்வி, ஞானம், பணப்புழக்கம் இதற்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய 2ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம், வண்டின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பூமி ஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் 5, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உடல் விரோதி வியாதி இந்த இடத்தை பார்க்கறதுனாலையும் எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்துல தடைப்பட்ட காரியங்கள், இன்று போன ஒரு வாழ்க்கை சூழ்நிலை, சுப நிகழ்ச்சி, வாக்குஸ்தானத்தை பார்த்தவங்களால குடும்பம், திருமண தடைப்பட்டவங்களுக்கு, ரொம்ப நாளா திருமண தடைப்பட்டவங்களுக்கு கூட திருமணம் கைகூடக்கூடிய ஒரு பிரார்த்தம். அப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான ஒரு நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு மேஷராசிக்கு மேலும் அதிகமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நிலைகளில் இடையில ஏற்படக்கூடிய சில கவனமா செய்யணும். எந்த விஷயங்கள் செஞ்சாலும் மேஷராசிக்காரர்கள் மிகவும் கவனமா செஞ்சார். இந்த 2020-21ஆம் ஆண்டு மிகவும் பொன்னான ஆண்டாக அமையும் சொல்லி இடையில ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளையும் அடையலாம் சொல்லி நமஸ்கரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.